பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலே நாம் மறுபடியும் ஒன்று கூடி நாம் கர்த்தரை துதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த அருமையான நாளிலேயும் கடந்த 5 மாதமாக ஆமென் எத்தனையோ போராட்டமான சூழ்நிலையும் ஆண்டவர்களை சந்தோஷமாய் கிருபையாய் மகிமையாய் நடத்தின அப்படி நல்ல பாதைகளை நினைத்து நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த 6வது மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக எந்த குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை கிருபையாய் நடத்தும்படியாய் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் துதிக்கிறோம், நல்லவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கமுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து உண்மையாய் கர்த்தரை துதிப்போமா? இது ஒரு நல்ல கர்த்தரை துதிப்பதற்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் ரட்சகரே நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் மீட்பரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமாய் இருந்து எங்களை அருமையாய் நடத்தி அற்புதமாய் நடத்தின எங்கள் தயவுக்காக ஆவியானுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஒரு விசை கூட நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம் சமூகம் எனக்கு ஆனந்தம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் எனக்கு பேரின்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரிதலவரவக சந்தலரவலரவலவ. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே கால வேளைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவான் என்று சொன்ன வாக்கின்படி உம்மை காணும்படியான ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள் அப்பா. அநேகர் ஆண்டவரை கேள்விக்குறியாய் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தேசத்திலேயும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை எங்களை கிருபையாய் பாதுகாத்து நன்மையாய் நடத்தி ஆண்டவரே இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டினபடி அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவீராக. ஆவியானவர் ஆச்சரியமாய் நடத்தும். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலேயும் பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்து நீர் நடத்தி ஆண்டவரே எங்களை மகிழ்விக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும், நன்மையும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. தயவாக நாம் உட்கார்ந்து கொள்ளுவோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவர் நம் ஒருவரையும் நம்மை புறம்பே தள்ளாத ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர்
இருந்தா சொல்லுங்க, விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நல்ல வாழ்க. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அப்படி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். ஆண்டவரை நல்ல உயர்த்தி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உணர்ந்து ஆராதிக்கின்றேன், உள்ளம் மகிழ்ந்து ஆராதிக்கின்றேன். உள்ளங்கையில் என்னை வரைந்தவர் என் உள்ளமெல்லாம் நன்கு அறிந்தவர். என்னை என்றும் நடத்தும் அன்பு இயேசையா, என்னை என்றும் நடத்தும் அன்பு இயேசையா. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்த போகிறோம். ஓ உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மனதார நினைத்தீங்களப்பா, மறக்காம என்ன நினைச்சீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நம்முடைய ஆண்டவர் மறவாமல் நினைத்தவர். எல்லாரும் ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா அவரை நினைத்ததுனாலே வருகிற 8ஆம் தேதியிலிருந்து நம்ம ஆராதிக்கும்படியான ஒரு திறந்த வாசலை தேவன் நமக்கு தந்திருப்பதனாலே என்னை நினைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி உள்ளத்தில் ஆனந்தம் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா.
சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே தடைகளை உடைத்தீரே, எங்களை தள்ளாட விடவில்லையே ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் மனம் உரிந்து போகிறேன் ஆண்டவரே. எத்தனை காலம்தான் நாங்கள் இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே போய் நோக்கி பார்த்தபோது நீ எங்கள் தடைகளை உடைத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளின் படியாய் நல்ல வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகள் உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுங்க, சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வெரி குட். ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்லா சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. நல்ல வாய் திறந்த இந்த வார்த்தை மாத்திரம் நல்ல சத்தமா சொல்ல முடியுமா? ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும். சொல்லுங்க எல்லாரும் ஒரு விசை கூட. ஆண்டவரே, எப்பொழுது என் வாழ்க்கையில விடியும், எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், எப்பொழுது என் வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயம் செய்வார், எப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிறதான யோர்தான்கள் மாறும் என்று சொல்லி, ஒவ்வொரு செங்கடல்கள் விலகும் என்று சொல்லி, கோலியாத்துடைய வல்லமைகள் முறியும் என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு காலையில வருஷம் தாவியதை பார்த்து சொல்லுகிறா, இன்றைக்கு உனக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கிறது. ஷக்கா
ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனப்பட்டவங்கள ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஷகரதரவலவா நோக்கி பார்க்கிறோம். ஒருபோது வெட்கப்படுவதில்லை, ஒருபோது வெட்கப்படுவதில்லை, ஒருபோது வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, நீ நல்லவர் இயேசுவே. ராஜாவும் மாளிகையில் அவனை உணர்ந்து சொல்லுங்க. பதவி எனக்கு ஒரு மனமாக, எனக்கு ஒரு பலமாக நினைத்தேன். ஆனா இன்னைக்கு என் ஆண்டவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுங்க, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன்
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. வெரி குட் அப்பா. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. ரெண்டு கையை உயர்த்தி எபினேசரே ஆராதனை. அப்பா என் துணையாளரே ஆராதனை. நன்றி ஆவியானவர், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியிலேயும் உம்மை அதிகாலையில நோக்கி உம்மை பார்த்து துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணீரையும் சில வேளையிலே சந்தோஷத்தையும் அனுபவித்த நாங்கள் உம்முடைய சமூகம்தான் எங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் என்று சொல்லி, உம்முடைய முகத்தில் தான் எங்களுக்கு பிரகாசம் இருக்கிறது சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதப்பா. ஆகவே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும், ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தரை கனமணினால் நம்மை கர்த்தர் கனமண்ணுவார். அதிகாலையிலே அவருடைய முகத்தை தேடுவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய பகல் வேலை முழுவதையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கடந்த நாட்களிலே ஆண்டவர் தாம் சொன்னபடியே கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை குறித்து சற்று நாம் கவனிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் இந்த சூழ்நிலை அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான சூழ்நிலை. பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் மழை இல்லை. நீங்கள் 1வது வசனத்தில் அதை பார்க்க முடியும். அவர் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் முதல் வசனத்தில் இங்கு நாம் பார்க்கிறோம். முதல் வசனம் 17:1 என்னால் அன்றி என்னுடைய வார்த்தை அன்றி மழையோ பனி என்ன செய்யாது, பெய்யாது என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும். தீர்க்கதரிசியாகிய எலியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், 3 வருஷம் நான் என்ன செய்ய மாட்டேன், மழையை கொடுக்க மாட்டேன். மழை நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் பஞ்சம் வந்துடும். நம்முடையதான உலக பிரகாரமான நிலைமையிலையும் நமக்கு பஞ்சம் வந்தால் பஞ்சம் வருவதற்கு முதல் காரணம் மழை நிறுத்தப்படுவதுதான். நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். சாலமோன் காலத்திலேயும் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை. எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் பஞ்சம் வந்துவிடும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஒருவரை மழையை கொடுக்க வல்லமை உள்ளவர். அப்போ மழையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்.
வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? அப்போ மழையை கொடுக்கறது இல்லை, அது தானாவும் பெய்யாது. எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரே இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினேன். நல்ல கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மழையை கொடுக்கிறவனுடைய ஆண்டவர். அந்த தேசத்துல மழை பெய்யாதனால பஞ்சம் வந்தது. பஞ்சத்தினாலே ஆண்டவர் ஊழியக்காரனை ஒரு நாள் கைவிடவில்லை. அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கும் நமக்கு 22ஆம் தேதி, மார்ச் 22ஆம் தேதி நமக்கு இந்த லாக்டவுன் ஆனது. லாக்டவுன் ஆவதுக்கு முன்பதாக 21ஆம் தேதியே சனிக்கிழமையே எல்லா ஜாமாவும் நாம் வாங்கி வைத்து விட்டோம். என்னுடைய நண்பரிடத்தில் போய் கேட்டபோது அவர் சொன்னார், 2 மாதத்துக்கு நான் ஜாமான் எல்லாம் வாங்கி வைத்து விட்டேன் என்று சொன்னார். ஆனால் 2 மாதமும் தாண்டி போனது. நன்றாய் கவனிங்கள். நம்முடையதான நினைப்புக்கும் நம்முடைய எண்ணத்துக்கும் மாறாகவே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நடைபெறும். ஆனால் எந்த சூழ்நிலை நம்மளை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். சிலர் லாக்டவுன் தானே, அதனால என்ன, அடுத்தடுத்த நாளில் கடையெல்லாம் திறந்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து சென்றாலும் எல்லா நிலைமையிலையும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே, அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவுக்கு ஆண்டவர் சொல்வதை கேரிட்டு ஆற்றண்டை போய் என்ன செய், ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அங்கு ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசன வசனத்தை சொன்னதுனாலே அன்றைக்கு ஆளுகை செய்தது அந்த ஆகாப், அவன் மிகவும் கொடூரமாய் இவரை வேதனையோடு இவரை பிடித்து ஏதாவது ஒன்று செய்து விடுவார் என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஆகவே ஆண்டவர் ஒழித்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஒழித்துக் கொள்ளுகிற இடத்திற்கே நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். சில வேளைகளில் ஆண்டவர் சொல்லுவார், நீ தனித்து வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஆனால் தனித்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையின் தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படும்? நான் வெளியே போய் அதெல்லாம் செஞ்சாதானே எனக்கு சம்பளம் கிடைக்கும், எனக்கு வருமானங்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிற இடத்துல நாம் இருந்தால் தேவனே நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பாயிண்ட்ல இந்த எலியா மிக அருமையாய் நடத்தப்பட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காலையிலும் மாலையிலும் அவருக்கு 2 நேரம் தான் சாப்பாடு, ஆனால் நல்ல வெயிட்டான சாப்பாடு. அப்பமும் இறைச்சியும் வந்தது என்று வேதம் சொல்லுது. ஆனால் அடுத்த லெவலில் கர்த்தர் கொண்டு போகும்போது அந்த அந்த உணவை தேடி அவர் போகிறதை நாம் பார்க்க முடியும். உணவை தேடி போகிறதுக்கு காரணம், அங்கு ஒரு குடும்பத்தை தேவன் பாதுகாக்க. ஆண்டவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அந்த காரியத்தை மாத்திரம் பார்ப்பதற்கு எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ, அடுத்தவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம்மை கொண்டு ஆசீர்வதிக்க. நம்மளே இன்னைக்கு அப்பத்துக்கு இறைச்சிக்கும் காலையிலையும் சாயந்தரம் நின்னோம். ஆனால் இன்னைக்கு இன்னொரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்கவே கர்த்தர் அந்த சூழ்நிலை நடத்தினார். அந்த சூழ்நிலை தான் நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். 14வது வசனத்திலே, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, களையத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது இந்த குறைவு என்கிற காரியத்தை தேவன் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய குறைவுகளை நீக்குவதற்கு பல சோர்ஸ்களை நம்ம உருவாக்குகிறோம். யார்கிட்டையாவது போய் வாங்குகிறோம். நம்முடைய குறைவுகளை நீக்குவதற்கு நாம் அதிகமாக பிரயாசப்படுகிறோம். ஏதாவது ஒன்றை செய்து நம்முடைய குறைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தின் மேல் மலை கட்டளையிட மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, களையத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொல்லிட்டு நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்ன 16வது வசனத்துல கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னபடியே பானையின் மா என்ன செய்யல, செலவழிந்து போகவும் இல்லை,
களையத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்க தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பதற்கு, எந்த குறைவும் இல்லாமல் நடத்துவதற்கு ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில நம்முடைய இரட்சகராக இயேசு 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அந்த ஊழியத்தில் சீசர்லாம் அனுப்பிட்டு திரும்ப வந்து கேட்குறார், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் குறையில்லை என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் ஏதோ ஒன்றும் செய்ய முடியாதவர் அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கிறது. முதலாவது அந்த சகோதரத்துல இருந்ததான காரியம் தான் அவளுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? முதலாவது அவள் ஏதோ ஒன்றை செய்கிறவளாக இருந்தாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் அப்படின்னு வீட்டில் மடங்கி கிடக்கிறவர் அல்ல, சோம்பேறியாக இருக்கிறவர் அல்ல. சோம்பேறிக்கு ஆண்டவர் உதவி செய்யவே முடியாது. எலியாவுக்கு அடுத்து எலிசாவை கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வரப்ப எலிசா 12வது ஏர் என்ன செஞ்சானா? ஓட்டி கொண்டு இருந்தான்னு பைபிள் சொல்லுது. சும்மாவே வீட்டில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றீங்க? சும்மா உட்காந்துருங்க. என்ன செய்றீங்க? சும்மா போகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மாங்கிறத வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சகோதரி ஒரு விதவை, அவள் என்ன செய்யறான்? விறகு பொறுக்குகிறான். ஆனால் முடிவுக்காக விறகு பொறுக்கி சாக வேண்டும் என்பதற்காக. அவருடைய நோக்கத்தை பார்த்தால் அது ஒரு சரியில்லாத ஒரு நோக்கம்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே, நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், ஆனால் எல்லாத்திலையும் நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும் சொல்லி உங்களுடைய இருதய கர்த்தரை நோக்கி இருக்குமானா ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய போதுமானவர். வாசிங்கம்மா, அதை தொடர்ந்து வாசிங்க. அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அடுத்து கூப்பிட்ட உடனே கேட்கிறவள இருந்தா, போய நானே என்ன செய்ய போறேன்? சாக போறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை அவள் அல்ல தட்டல. அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது தன்னுடையதான சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் ஒரு தேவ மனுஷன் கேட்டுட்டாரு அப்படிங்கிறதுனால இவ அதை செய்வதற்கு பிரயாசப்படுகிறார். ஆண்டவர் நம்ம செய்கிறத செய்கையை பார்க்கறத காட்டிலும் நம்முடைய செய்கிறதுக்குள்ள உள்ளத்தை பார்க்கிறார். இந்த உள்ளம் செய்யுமான்னு தெரியுமா? நீங்க இப்போ நம்ம காணிக்க போட போறோம். காணிக்க 10 ரூபா போடுறோமா, 100 ரூபா போடுறோமா, இல்லைன்னா 2000 ரூபாய் தாள் போடுறோமா அப்படிலாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆனால் உங்க உள்ளத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். அது எப்படி போடுறோம்? சிலர் எதை செய்தாலும் அப்படி ஒரு மாதிரி முறுமுறுப்பாக செய்கிறது. ஆனால் இவர் திரும்பி அவள் கேட்ட போது இவள் திரும்பி போனாள். நன்றை கவனிங்க. அப்படியே அவள் போகும்போது 12வது வசனத்தை வாசினா, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும். இப்பதான் உண்மையை சொல்றார். நல்ல கவனிங்க. என்னைக்கு நமக்கு உண்மை இருக்கும் அன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் நீதிமொழியின் புத்தகத்தில் வாசிப்பீங்கன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும். உண்மையான காரியமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட உண்மை இல்லை. அப்போ உண்மையை சொன்னான், ஐயா நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன், அடுத்து அப்பமும் கொண்டு வரலாம், ஆனால் என்கிட்ட என்ன இருக்குன்னா பானையில் ஒரு படி மாவு, கரையத்தில் கொஞ்சம் எண்ணெய், இது இல்லை, இதை தவிர்த்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா,
அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். அல்லேலூயா. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். யாருக்குமே நாங்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை வர்றப்ப நம்முடைய வாழ்க்கையில் உண்மைத்துவத்தை தான் தேவன் எதிர்பார்ப்பார். உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருந்துச்சுன்னா போதும். 100 ரூபான்னு நம்மளை உண்மையாக பார்த்தாருன்னா 1000க்கு தகுதி உள்ளவனை மாற்றுவார். 1000த்துல தகுதியாக இருந்தால் 10,000க்கு தகுதியாக மாற்றுவார். 10,000த்துல தகுதியாக இருந்தால் ஆண்டவர் 1,00,000த்துல தகுதியாக மாற்றுவார். ஆண்டவர் லாட்ரி டிக்கெட் மாதிரி டபால்னு கொட்ட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏசு ஏற்றிக்கிட்டேன்னா உடனே எனக்கு இது காரியம் நடந்துடணும், உடனே எனக்கு அற்புதம் நடந்துடணும். உங்களுக்கு அற்புதம் நடந்ததுக்கு அவரிடத்துல எந்த குறைவும் இல்லை. அவர் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சா எப்படி செஞ்சிருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன்னா உடனே எனக்கு சுகம் கிடைச்சிடும். சுகம் கிடைக்கிறது அது ஆண்டவர் கையில் இருக்கு. சுகம் என்பது ஆண்டவர் கையிலையும், விசுவாசம் உங்கள் கையில் இருக்கு. உங்கள் விசுவாசத்தின் படி உங்கள் வாயை திறந்து நீங்கள் அறிக்கை பண்ணி கேட்குறப்ப ஆண்டவர் அந்த சுகத்தை தருது. உண்மையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தில் உண்மை. போன வாரங்களில் கூட நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், உள்ளத்தில் உண்மை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ளத்தில் உண்மை இல்லை, ஆனால் செய்கையில் உண்மையாக இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, நடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நடிக்கிறவங்களா இருக்க வேண்டாம். நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய நம்ம நடிச்சிட வேண்டாம். தயவு செய்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையாக இருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் அதிபதியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவிதமாக சொன்னபோது அவர் சொல்கிறார், 13வது வசனத்தை வாசிக்கன் போது கேட்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. பயப்படாதே. ஒரு வார்த்தை தெளிவா இருக்கு, பயப்படாதே. சொல்லுங்க பார்க்கலாம். உலகமே பயந்து போயிருக்கு. உலகமே இப்போ இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய பூமியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க கொரோனா இருக்கு, யார்கிட்ட கொரோனா இருக்குன்னு தெரியல. எல்லாரும் ஒருத்தரை பார்க்குறப்பவே முன்னாடி கை கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய பழக்கமாக இருந்துச்சு. இப்போ கையை கூப்பிட்ற நிலைமையில வந்துட்டு, எப்பா தள்ளியே நில்லு, ஒரு அடி தள்ளியே நில்லு அப்படின்னு ஒரு அலையிலேயே சத்தமாக சொல்லுவீங்களா? இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? ஆமென். பாருங்க, நீங்க உலகமே பயந்து போயிருக்கு. என்ன காரியம், எப்ப நடக்கும், யாருக்கு கொரோனா வருது, யாருக்கு எப்ப அந்த வெட்டிக்கிளி வரப்போகுது, இனி அடுத்து ஒரு காக்கா கூட்டம் ஒன்று சொல்றாங்க, அது எப்போ வரப்போதோ, எல்லாம் பயத்துல தான் இருக்கும். அடுத்து சீன படைகள் எப்ப நம்மளை தாக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் பயத்துல தான் உட்காந்துருக்கோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு வார்த்தை கிடைக்கிறது, பயப்படாது. தேவ பிள்ளையே, நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, பயப்படாது. இந்த சூழ்நிலை பயப்படாதீங்க. உங்க பிரச்சனைல நீங்க பயப்படாதே. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி. அங்கதான் ஆண்டவர் தம்முடையதான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை என்ன செய்ய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. ஆண்டவர் சொல்றாரு, பழைய புதிய பாட்டுல இந்த சிறியரில் எதை செய்தார், எனக்கே செய்து. இது கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இந்த சிறியர் நம்ம சொல்லுவோம், நான் சர்ச்சுக்கு கொடுத்துட்டேன். இல்லைங்க, சர்ச்சுக்கு செய்கிறதோ இல்லைன்னா நாம் ஊழியக்காரர்களுக்கு செய்கிறதோ அது கர்த்தருக்கு செய்வதான ஒன்றாக காணப்படுகிறது பரிசுத்த சமூகத்தில். ஆனால் அதை சரியாக செலுத்தும் போது உள்ளத்தில் பெருமையோடு செலுத்தக்கூடாது. நம்ம இப்போ ஒரு 5000 ரூபாய் போடும்போதே நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி போடுறோம்னா நமக்கு 50 லட்சத்தை கொடுத்து 50,000 ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், போட விட மாட்டார். ஏன்னா நீ இதுலேயே என்ன செய்கிற, தலைகால புரியாமல் அலையிறன்னு. அல்லேலூயா. உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து இங்கே தான் சொல்கிறார், முதல்ல நீ எனக்கு கொண்டு வா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் அந்த பையன் வச்சிருந்தா அது அவனுக்கு மாத்திரம்தான்.
ஆனால் அது இயேசுவின் கையில் போனால் அது அநேகருக்கு ஆசீர்வாதம். அதை பெருக பண்ணுகிறவர் அவர் கைக்கு நீங்க போங்க. உங்க வாழ்க்கை முதலாவது போட்டோம், உங்க மணி போஸ் போக வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் காணிக்கப்பட்டேன் அதனால என் காரியம்லாம் முடிஞ்சிச்சு, என் பாவம்லாம் சரியா போயிட்டு. இல்லைங்க, நீங்க தான் உங்க ஆண்டவருக்கு. ரெண்டாவது உங்க மணி போஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு தெரியல. ஒரு அலையிலே சொல்லுவீங்களா? இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நன்றை கவனிங்க. இந்த சூழ்நிலை என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். அப்பதான் 14வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிட்ட நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, களையத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னுடைய களையத்துல எண்ணெய் குறைந்து போவதில்லை. மா குறைந்து போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு எந்த குறையும் வராதுப்பா. ஏன்னா நீ முதலாவது எண்ணெய் தேடுவதுனால. அதிகாலையில் ஆண்டவரை தேடுறீங்களா? தூங்கி எந்திரிச்ச உடனே உங்க தேடுதல் எதுவாக இருக்கிறது? காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காரியத்தை தேடுவான். யாருன்னா குடிகாரன். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்லி வச்சுருக்காரு. இந்த குடியை குறித்து அவங்க அதிகாலையிலே தேடுவாங்க. எதை நான் குடிக்கிற காரியத்தை. இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை தேடுறாங்க. ஆனால் நீங்கள் எதை தேடுறீங்க? இந்த வசனத்தை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீதிமன்ற புத்தகத்தில் அந்த குடிகாரனை குறித்து வேதம் சொல்லும்போது அவங்க அதிகாலமே என்ன செய்கிறாங்க? அதை தேடி போகிறாங்க. அல்லேலூயா. அதை மாத்திரம் வாசிக்க அன்போடு கேட்குறேன். ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த குடி தான் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சா நீங்கள் டாஸ்மார்க் கடை பக்கமாக போனீங்கன்னா அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 35வது வசனம். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன்? எப்பொழுது என்ன செய்வேன்? விழிப்பேன். பாருங்க எவ்வளவு காரியம். அப்ப எப்ப விழிப்பேன்? முழிக்கிறதே எதிர்தான். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இப்படி பாவத்துக்காக நம்ம முழிக்க வேண்டாம். பரிசுத்தரை பார்ப்பதற்காக நம்முடைய உள்ளம் விழிக்கட்டும், நம்முடைய கண்கள் விழிக்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்கிறது. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி களையத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. பானையிலே மா செலவழிவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை என்றதான வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைப்பும் நான் நடத்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உண்மைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் உங்களுடைய கரத்தில் எங்களை முழுசா ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நான் ஒரு சோம்பேறியா நான் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏதாவது ஒன்று நான் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஏதாவது ஒன்று செய்யணும், உமக்காக நாங்கள் செய்யணும்பா. அடுத்து ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு நல்ல கீழ்ப்படிதல் அவளுக்கு இருந்தது. தண்ணி கொண்டு வான்னு சொன்னார், சாப்பாடு கொண்டு வான்னு சொன்னார், அப்பம் கொண்டு வான்னு சொன்னப்போ அவர் தன்னுடைய உண்மை நிலைமையை சொல்கிறார். இன்னைக்கு உங்கள் உண்மை நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு இறக்க பாராட்டுவாரா? ஒரு நிமிஷம் கைகளை வைத்து, ஆண்டவரே உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆண்டவரே. ஷக்கரபாலா துலபாபா
ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பானையிலே மா செலவழிவதும் இல்லை, கலையத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இருந்ததெல்லாம் செலவாயிற்று, இனி கொஞ்சம் தான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், பயப்படாதே, மா செலவழிவது இல்லை, கலையத்தில் என்ன குறைவது இல்லை என்று சொல்லி ஆண்டவரை வாக்கு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நேர்த்திய நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களே இந்த ஜூன் மாதம் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்றதான தேவைகள் இருக்கும். ஆண்டவரை எல்லா பெற்றோருக்கும் கற்ற அந்த கிருபையை தருவீராக. ஆண்டவரை இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு பரீட்சை மற்றும் பரீட்சைகளுடைய ரிசல்ட்டுகள் எல்லாம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரை எங்கள் தேசத்தை ஆளுகை செய்து அவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் நேர்த்தியாய் கிருபையாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த சத்திய வசனத்தை கேட்டவர்கள், அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதி, நன்மை கிருபை பெருகட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.